இவருக்கு வேற வேலையே இருக்காது. என்னது? அதான் தம்பி, சேந்தமங்க மிராஸ்தார்ல அவர் மகளை எனக்கு பெண் தரதா இது வரைக்கும் 100 கடுதாசி போட்டாருப்பா. இது 101வது. ஏன்னா நான் தான் கேட்கிறேன், உனக்கு அந்த பொண்ணு தான் வேணாம், வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? எனக்குன்னு ஒரு பெண்ணு எங்கேயோ பிறந்து வளர்ந்துருப்பான். இந்த தேதியில தான் கல்யாணங்கிறத அன்னைக்கே அவன் இங்க எழுதி வச்சிருப்பான். நம்ம நினைச்சு ஆக போறது என்னடா? எதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டா தானே? இங்க பாரு, ஸ்டேஷனுக்கு ரயில் வந்து சேர வேண்டியது வீட்டுக்கு, நாம அந்த நேரத்துக்கு அங்க போய் சேர வேண்டியது முயற்சி. நான் நாளைக்கு விட்டு போய் அப்புறம் நான் பதில் சொல்றேன். ஆமா, நம்ம மைனர் மாப்பிள்ளைங்க எவ்வளவு நாளைக்கு இப்படி என்ன சோதனை பண்ண போறேன்? என் ருக்கு சிரித்தாள். ருக்கு, நம் உள்ளங்கள் ஒன்று, முதல் தான் 2, இனி 3 நான் வேண்டேன். 4 பேர் மதிக்கிற மாதிரி நாம் இனிமே கொடுத்து நடத்துவோம். 5 நாம் இனிமே சந்திக்கவே வேண்டியதில்லை. 6 கேட்க போறான் நம்மள. 7 ஜென்மம் எடுத்தாலும் நான் தான் உனக்கு பிடிச்ச நீதான கொண்டாட்டி. இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறேன், 8 எடுத்து என் கிட்ட வாய. சும்மாவே இருக்கிறீங்க, எதிர்பார்த்திருக்கிறேன் 9ல 10வது கேட்ட பதிவிறதே. ஆனால் நான் இவ்வளவு பேசிட்டு சும்மாவே இருந்திருக்கிறேன், இப்ப திடீர்னு ஏன் கோவம்? மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க. அப்ப சம்மதமா? என்ன காதல பஞ்ச வச்சு அடைச்சிருக்கிற? என்ன பண்றது? நீ வர்றத பார்த்து இது மாதிரி ஏதாவது காதல் பூச்ச போடுவேன்னு தெரிஞ்சுதான் காதல பஞ்ச வச்சு அடைச்சிட்டு இருக்க. அதையும் மீறி தொலைக்கிறையா உன் கூச்சல். பாரு, பஞ்சு மாத்திரம் என்ன, காதுக்கு நீ கான்கிரீட்டா போட்டாட. இருந்தாலும் நான் சொல்றதுன்னா உன் காதல் நல்லா கேட்கும். ஏன்னா நான் மானிடனே, ஆனாலும் நான் தெய்வீக காதல் செய்யறேன். ஐயோ 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 ஐயா, காதல் காதல் சொல்றீங்க, உனக்கு என்ன யோகிதை இருக்கு? பாத்தம் இருக்கு, நேசம் இருக்கு, ஆசை இருக்கு, மீசை இருக்கு, அனுபவத்தாரா? இதெல்லாம் இருந்தாலும் நீ செய்யற காதல் ஒருதலைப்பட்சமானது. அதனாலதான் நீ இருதலை கொள்ளி எறும்பு போல தவிக்கிற. எனக்கு புத்தி இன்னும் முத்தல. அப்படின்னா இந்த தலை நாத்தலை, எது நாய்த்தலையா? அதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் அஞ்சல. அஞ்சலையா? உன் மேல இருக்கிற கோவம் எனக்கு இன்னும் ஆறல. என்னதான் இருந்தாலும் உனக்கு எனக்குன்னா பிரம்மா தலையில எழுதலையா? மறந்துட்டாரா? வெறுங்கத்தியோட விட்டுருக்காரா? ஆமா, நான் சொல்றது உன் மண்டையில எட்டல. சொல்லுவான் பதில. என்னதான் நான் இருக்கும், நான் உன்னை மறக்க முடியலையே. அப்போ உனக்கு உலக அனுபவம் இன்னும் பத்தல. உனக்காக நான் என் உடல், பொருள், ஆவி இது 3ம் தவிர பாக்கி எல்லாத்தையும் தியாகம் செய்ய தயாரா இருக்கேன். என்ன புதுசா இருக்கு? எல்லாரும் காதலுக்காக உடல், பொருள், ஆவியத்தான் தருவேன்னு சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கு. மடையனுங்க, இது எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு நான் அப்புறம் செத்த சோமாவா காதலிக்க முடியும்? நிர்வாகத்துலமே புத்திசாலித்தனமா தான் பேசுறேன். இந்த மைனர் மாரிமுத்துடைய காதல் திட்டம் உனக்கு எங்க புரிய போகுது? என்ன இருக்கு? ஒரு காலத்துல நீ வேணா பாரு, நம்ம காதல் சின்னமா இந்த வீட்டுக்கு ஒரு சின்ன அவுட் ஹவுஸ் கூட நான் கட்டாம போவேன். நம்ம லைலா வந்து எடுத்துக்கீங்க, எப்படி காதலிச்சாங்க? பாலைவனத்துல காதலிச்சாங்க. ஆமா, ஏன் அங்க போகணும்னு நினைக்கிறீங்க? அவ்வளவு நம்ம ஏன் போவானே? நம்ம வீட்டுக்கு புடக்காலியா கொஞ்சம் மண்ணாளி கூட்டி அங்க போய் காதலிக்கிறது. அப்புறம் நம்ம இவன் இல்ல, யாரு உனக்கு கூட தெரியுமே, துஷ்யன் சகுந்தரை, கண்ணகி, நாகமயந்தி, ராவண பில்லானே, ஏதோ ஒரு ஹனே. அந்த ஆளாது முதல்ல எல்லாத்தையும் யோசனை கண்ணகி, துஷ்யன் சகுந்தரை, கம்பர் ஒட்ட கூத்தர். அது இல்ல, கொஞ்சம் விசாரிச்சுட்டு வரைக்கிறேன். உங்க அப்பா நான் கொடுப்பான். அன்னைக்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் கண்டிப்பாவே பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல மீனாட்சி, பழக்கம் இல்லாத ஆண்கள் கிட்ட பெண்கள் கண்டிப்பா நடக்கிறது நல்லதுதானே? ரோஜா பூவுக்கு முள்ளு பாதுகாப்பா இருக்கிறது போல பெண்களுக்கு நாக்கு பாதுகாப்பா இருந்தா தானே வாழ முடியும். நீ அப்படியெல்லாம் பேச மாட்டேன் உங்ககிட்ட. பழக்கம் ஆயிடுச்சுல மீனாட்சி. ஒரு தாயோட என்னங்க இது? யார் கேட்டீங்க? கொடுத்த பணம் கொடுக்காம போறீங்களே. பணம் கொடுக்கிற பழக்கம் என்கிட்ட இல்ல. பணம் கொடுக்காம பொருளை கொடுக்கிற பழக்கமும் எங்க கிட்ட இல்ல. மூணாவாய என்னங்க மரியாதை எல்லாம்?
என்ன வாங்கி சண்டை? என்ன சண்டை? வாழ சார் கேட்டா சார் கொடுத்தேன். காசு கட்டத்துக்கு அடிச்சுட்டான். திருப்பி நான் கொடுத்தேன். இல்ல சார், காசை வாங்கிட்டு இல்லைன்னா நான் கொடுத்தாச்சுன்னு அதுக்கு என்ன அடிச்சுட்டான் சார். பொய் சொல்றேன் சார். சந்தேகம்னா இவங்களை எல்லாம் கேட்டு பாருங்க சார். என்னப்பா நடந்தது? என்ன நடந்தது? ஏயா முடிக்கிறீங்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன் ஐயா. ஒருத்தர் சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்றேன். இவர் சொல்றதாங்க உண்மை. இவனுக்கு பயந்துகிட்டு தான் இங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசாம இருக்கிறாங்க. ஓஹோ, இவர் சந்த கடவுடியா? நல்ல போலீஸ் ஸ்டேஷன் கையோடு சார், நானே வர்றேன். ஏயா நீங்க எல்லாம் ஆம்பளைங்க தானே? உண்மையை சொல்றதுக்கு ஏன் அப்படி பயந்து சாவறீங்க? உனக்கு என்னம்மா, லேசா சொல்லிட்டு போயிடுவேன். அவனை பழச்சிக்கிட்டா நாளைக்கு இந்த சந்தைக்குள்ளேயே வர முடியாது. ஓஹோ, அப்போ தெரியுங்க. என்னம்மா? நீச்சி எடுத்துட்டு சேலை கடைக்கு போங்க. மன்னிச்சிருங்க சார், இனிமே செய்ய மாட்டேனுங்க சார். அதெல்லாம் முடியாது, நீ வண்டியில இரு. சத்தியமா சொல்றேங்க, நான் இனிமே இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டேங்க. அப்படின்னா நீ ஸ்டேஷனுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு போயிரு. வண்டியில இரு. சரிங்க. நான் உனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பரவாயில்லை, அவங்க எல்லாம் வராங்க. எவ்வளவு காய் இருக்கு? 2000 காய் இருந்துச்சு. சண்டையில நிறைய சேதாரம் ஆயிடுச்சு. உனக்கு எவ்வளவு இஷ்டமோ அவ்வளவு பத்தி. அப்ப 3 ரூபா தரமாட்டேன், 2000 ரூபாய் தான். பரவாயில்ல. என்ன மீனாட்சி, எது சண்டையாம? அது கிடக்க விட்டு தள்ளு. உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு வேணும் காய் எடுத்துங்க. 100 2000 ரூபாய். 2.25 ரூபாய். இங்கேயே நின்னுட்டீங்க? ஒண்ணுமில்ல, உனக்கு நன்றி சொல்லிட்டு போலாம்னு. நன்றியா? அப்படி நான் என்ன செய்துட்டேன்? உன் அடக்கத்தை நான் பாராட்டுறேன். மீனாட்சியா? பேர் எப்படி தெரியும்? அதான் சந்தையில பெண்கள் எல்லாம் உன் பேரை சொல்லி கொடுத்தாங்களே, அதுல அப்படியே. ஓஹோ, அதுவா? உங்க உங்க என் பேரு சோமையா. ஊரு பெரிய பண்ண. எங்க குடும்பத்துல நானும் என் தம்பியும் மட்டும்தான் இருக்கோம். வந்துங்க. உங்களுக்கு என் பேர் மட்டும்தான் தெரியும் இல்லைங்களா? ஆமா. என் ஊர் தெரியாது இல்ல? தெரியாது. கண்ணூருங்க. எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்காளுங்க. அவளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேனுங்க. வந்து அவளுக்காக தான் நான் அந்த வியாபாரத்தையே செய்கிறேன். நேரமாட்டேன், நான் வரேங்க. மீனாட்சி, மீனாட்சி, தனியாவா போற? அதுவும் நடந்தா? என்ன? என் வண்டி இருக்குது, அதுல கொண்டு போய் விட்டுடலான்னு. ஐயோ, யாராவது பாத்துட்டாங்கன்னா? உன் வாய் தான் அப்படி சொல்லுதே தவிர மனசு என் கூட வர்றேன்னு துடியா துடிக்குது. அது எப்படி தெரியும்? சந்தையில அத்தனை பேருக்கு மத்தியில எனக்காக நீ சாட்சி சொன்னியே, அப்பவே புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படி பாக்குற? ஒண்ணுமில்லை, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? கேளு கேளு. ஒண்ணு 1000 கேளு. கேளு. வந்து தயங்காத. கேளு கேள.